ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமேன்சர் மேனுவோட 24வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 23 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கிரீடை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பான். அப்படி இருந்தும் கூட அவனோட ஸ்வாட வச்சு தான் அந்த மேஜிக்கல் பீஸ்ட் வந்துட்டு தோக்கடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கேமும் ஃபைனலா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளாஸ்ல டாப்பா இருக்கிற லூயிஸ் ஆர்ட்மன் அப்படிங்கிறவன் தான் வந்துட்டு ஸ்பீச் எடுக்க போறான். ஏற்கனவே வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம். ஹீரோ வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்தான் இல்லையா, அதே மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான் இவன். அவன் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன், நான் லூயிஸ் ஆர்ட்மன். அதுக்கப்புறம் 116வது கிளாஸோட நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்க சீனியர்ஸோட தோலுக்கு தோல் நின்று இந்த ரால்டன் அகாடமி வந்துட்டு பெருமைப்பட வைப்போம். இந்த எம்பேரியாவோட பீப்பிளையும் ப்ரொடெக்ட் பண்ற ஸ்பீராவும் ஷீல்டாவும் நாங்க இருப்போம். அதுக்கப்புறம் இந்த எம்பையருக்கு குளோரியை கொண்டு வர ஒரு ஹீரோஸாவும் இருப்போம். நான் தான் உங்களோட லூயிஸ் ஆர்ட்மன், ஃபர்ஸ்ட் இயர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப இங்க இருக்கிறவங்க தான் என்னோட சீனியர்ஸா எல்லாருமே பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேண்டல் போட்டிருக்காங்க அப்படின்னா அவரு மேஜிக் ஃபேக்கல்டி சேர்ந்தவர். பட் இதுக்காக அவர்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கு, ராட்லர் அகாடமில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்பிள் இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த அகாடமில வந்துட்டு ஸ்பிரிங் டோர்னமெண்ட் வந்துட்டு நடக்குது. அதுல வந்துட்டு ரேண்டமா வந்துட்டு மேட்சஸ் நடக்கும். அது நைட் ஃபேக்கல்டியா இருந்தாலும் சரி, மேஜிக் ஃபேக்கல்டியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கிறப்ப, ஆமா இந்த தடவை நமக்கு கிளாஸ் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கனால கலந்துக்கவும் தேவையில்ல, பட் அடுத்த வருஷம் இது நம்மளோட டர்ன் அப்படிங்கிறப்ப, ஆமா ஆமா நம்ம வந்துட்டு கவலையே படாம பார்க்கலாம், இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல லெசனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப, அந்த லூயிஸ் வந்துட்டு வாட்சிங் மேட்சஸ் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு எல்லா விதமான ஸ்கில்லையும் டெக்னிக்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மேஜிக் ஃபேக்கல்ட்டியுமே வந்துட்டு ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒருத்தனோட காஃபி இருந்துட்டு இடிச்சு அவனோட ட்ரெஸ்ல வந்துட்டு அது கொட்டிடுது. அப்ப அங்க இருக்கிறவன் ஏய் இங்க பாரு அப்படிங்கிறப்ப லூயிஸ் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு அட்டென்ஷன் கொடுக்காம போயிட்டேன் அப்படிங்கிறப்ப, உன்னோட கண்ணை நீ எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்துறப்ப பிளாக் பண்ணிறான். ஆனா போயிட்டு டையின் இருக்கிற டேபிள்ல வந்துட்டு இடிச்சிடறான். அங்க இருக்கிற வந்துட்டு ஃபேக்கல்ட்டில இருக்கிற டாப்ல இருக்கிற நைட்டோட பஞ்சை வந்துட்டு நீ பிளாக் பண்றியா, சோ நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்லயே டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லல போல. அப்படிங்கிறப்ப லூயிஸ் வந்துட்டு இவனோட பஞ்சு வந்துட்டு அவ்வளவு ஃபாஸ்டா இல்ல, பட் அது வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருந்துச்சு, என்னால கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப, இங்க பாரு இந்த யூனிஃபார்ம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, அதனால எனக்கு ஒரு 1,00,000 வில்ஸ கொடுத்து அப்படின்னா நான் அப்படியே விட்டுறேன் அப்படிங்கிறப்ப, லூசியா இருந்துட்டு ஓ இது என்ன பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கு, உனக்கு கொஞ்சம் டிக்னிட்டி இல்ல, நீ ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாது அப்படிங்கிறப்ப, டையின் இருந்துட்டு கரெக்டா சொன்னேன், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல பிரச்சனை பண்றதுனாலே உனக்கு டிஸ்குவாலிஃபை ஆனா ரொம்ப ஹாப்பி போல சீனியர் டாடுலன். அது மட்டும் இல்லாம உங்களோட லாஜிக்கே வந்துட்டு நான் யூஸ் பண்ணாலும் கூட நீங்க தான் எனக்கு 1,00,000 வில்ஸ வந்துட்டு கொடுக்கணும். இங்க பாருங்க என்னோட ட்ரெஸ்ல உங்களால தான் இந்த கரை வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப, அவன் வந்துட்டு டையனை பார்த்து பயந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப லக்கு இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப லூயிஸ் வந்துட்டு என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப, இவர் வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப, லூசியா இருந்துட்டு ஓ நீதான ஃபர்ஸ்ட் இயரோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறப்ப, அவனும் ஆமான்னு சொல்றப்ப, டையின் வந்துட்டு என்னோட பேர் டையின் ஆல்வன், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு என்னோட பேர் லூசியா எவர்லாஸ்ட், செகண்ட் இயர். இந்த மாதிரி உன்னோட ஸ்கூல் ஸ்டார்டிங்லயே ட்ரபிள் வரது வந்துட்டு கொஞ்சம் அன்லக்கி தான் அப்படிங்கிறப்ப, ஆமா எம்பரசிங்கா இருக்குதான் அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல விடு, ஏன்னா அவன் இருந்துட்டு நைட் ஃபேக்கல்ட்டிலேயே டாப்ல இருக்கிறவன் அப்படிங்கிறப்ப, விவியன் சரி இப்ப நான் இருந்து கிளம்புறேன், ஆண்ட்ரியாஸோட மேட்ச் இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப, ஓ நீங்க நைட் ஃபேக்கல்ட்டியோட சீனியர் தானே, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுக்குறப்ப, அவர் வந்துட்டு கை கொடுக்கவே இல்லை, நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் தான் நல்லா நடந்து பாப்பால. லூசியா வந்துட்டு அதெல்லாம் விடு, அவ கொஞ்சம் அப்படிதான், நானுமே இந்த மேட்ச் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப, டையன் வந்துட்டு நீ கூடவா, உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப, அப்படிதான் சொல்லாதீங்க, நானுமே சில டைம் இதை நினைச்சு எக்ஸைட் ஆவேன் அப்படிங்கிறப்ப, ஆனா நீ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலையா பண்ணா அப்படிங்கிறப்ப, ஆமா ஆமா பார்ட்டிசிபேட் மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப, நாங்க இப்ப கிளம்ப போறோம் லூயிஸ், நீ என்ன வரியா அப்படிங்கிறப்ப, ஆமா ஆமா நானுமே அந்த டோர்னமெண்ட் வந்து நானா பார்க்கணும் நேர்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்படிங்கிறப்ப, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு லூயிஸ் அந்த மேட்ச் அமேசிங்கா இருந்துச்சுல, அவங்க எல்லாருமே வேற லெவல்ல இருக்காங்க, அதுக்குள்ள அடுத்த மேட்ச் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிறப்ப, நெக்ஸ்ட் மேட்சோட காம்படிட்டர்ஸா வரது யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லூயிஸ் கிட்ட வந்து வம்பெடுத்தான் இல்லையா, நைட் ஃபேக்கல்ட்டிலேயே அவன் தான் டாப்ல இருக்கான் அந்த அகாடமிலேயே, அவன் தான் டாட்லன் டெரி அப்படிங்கிறவன். இந்த இயரோட காம்படிஷன்லயே இவன் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா இருக்காங்க. ஆனா அதே சைடு அவனுக்கு எதிராக ஃபைட் பண்ண போறது மேஜிக் ஃபேக்கல்ட்டியோட ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் ஆண்ட்ரியா ஸ்கிராம்பிள். ஒரு புது போர்ஷனை கண்டுபிடிச்சு நிறைய பேரோட கவனத்தை வந்து தன் பக்கம் வந்துட்டு இவன் ஈர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றானுங்க. அப்ப லூயிஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸ்
படத்துல பார்த்த காய் தானே இவரு. உண்மையாலுமே ஒரு மேஜிக் ஸ்டூடெண்டா இருந்துட்டு நைட் ஃபேக்கல்டில டாப்ல இருக்க ஸ்டூடெண்ட் கூட ஸ்வாட வச்சு சண்டை போட போறாரா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டாட்லர் இருந்துட்டு, ஏய் இது நீ தானே மேஜிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கே அவன் அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் ஒன்னும் நடிக்கல, பட் நீ அப்படிதான் நினைச்சப்ப அப்படின்னா அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிறப்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்ப திமிரா பேசுறல ஒரு ஸ்வாடோட வெயிட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப அங்க லூசியா இருந்துட்டு டையன் கிட்ட, பை த வே சீனியர் டையன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் மில்கோ அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப அவர் ஆமா அகாடமிக்ல அதிகப்படியான ரிசல்ட் இருக்கிறவங்கள அந்த மில்கோ அகாடமிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படியும் என்ன எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி போக வச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல நீங்க அதிக லெவல்ல பிளேஸ் ஆனீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த அகாடமில ஜாயின் பண்ண முடியுமா, அப்பனா கண்டிப்பா விவியனால ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நேத்து மேட்ச்ல சீனியர் ஆரனை எல்லாருமே அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னப்ப விவியன் தோக்கடிச்சிட்டா கண்டிப்பா அவளால ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ அவனோட ஸ்வாட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, டேய் என்னோட அட்டாக்ல இருந்து டாச் பண்றதை விட்டுட்டு என் கூட ஃபைட் பண்ணு, நான் என்னோட இந்த டெக்னிக்கை ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எதிராக யூஸ் பண்ண அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோ ஒரு ஜான் விலகி தப்பிச்சாரான். அதுக்கப்புறம் ஹீரோ ரியாக்ட் பண்றதுக்குள்ள பின்னாடி வந்துறான். ஆனா ஹீரோ அதுல இருந்துமே ஈஸியா தப்பிச்சாரான். இந்த மாதிரி சுத்தி 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 அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அனௌன்ஸ் பண்றவங்க ஹீரோ டேஞ்சர்ல இருக்கதா சொல்றாங்க. அப்பதான் லூயிஸ் ஹீரோ மூவ் பண்றத பார்த்து அவனோட மாஸ்டரோட ஞாபகம் லைட்டா போகுது. அப்ப விவியன் கண்டிப்பா இது மிஸ்டர் ஃபேரியோட வின்னு தான் அப்படிங்கிறப்ப அந்த டாட்லர் என்ன உன்னோட ஸ்வாட வெறும் டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கியா, அட்லீஸ்ட் நீ ரொம்ப ப்ரௌடா நினைக்கிற உன்னோட மேஜிக்கையாச்சும் யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ அதே மாதிரி விலகிட்டு நான் ஏன் ஸ்வாட யூஸ் பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலைய புடிச்சு அப்படியே தரையில அடிச்சிடறாங்க. அங்க இருக்கிற யாருமே ஒரு சத்தம் கூட போகாம அப்படியே அதிர்ச்சியில ஸ்டன் ஆயிட்டானுங்க. ஹீரோ நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எதிராக என்னோட ஸ்வாடையோ மேஜிக்கையோ யூஸ் பண்ண எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அன்பிலீவபிள் எல்லாருமே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரட்டா சொன்ன டாட்டன் ஒரு மேஜிக் ஃபேக்கல்ட்டியை சேர்ந்த 4th இயர் ஸ்டூடெண்டால டிஃபீட் பண்ணப்பட்டிருக்கான். தி வின்னர் இஸ் ஆண்ட்ரியாஸ் கிராம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. லூயிஸ் நைட் ஃபேக்கல்ட்டியோட டாப் ஸ்டூடெண்ட்டை வெறும் கையை வச்சு டிஃபீட் பண்ணிருக்காரா. ஹூ இஸ் தட் கை அப்படின்னு கேக்குறப்ப விவின் அதுதான் மிஸ்டர் ஃபேரி அப்படிங்கிறப்ப யூஷன் நோவே இப்ப அங்க நடந்தது அப்படிங்கிறப்ப டையின் ஒரு சார்சரர் ஒரு நைட்டோட மானாவை யூஸ் பண்ணி அவனோட பாடியை இன்வெகரேட் பண்ணிருக்கானா அப்படிங்கிறப்ப டையனோட அப்பா அந்த டவர் மாஸ்டர் டூவல் கோரா அதை இங்க யூஸ் பண்ணிருக்கான். சோ இதுக்கு மேலே அவன் அதை ஒளிச்சு வைக்கணும்னு நினைக்கல போல, ஒரு புயலே வீச போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்பல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிமினரி ரவுண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு பெஸ்ட் 16க்கான நாளைக்கான மேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்களோட டேப்லெட் யார் 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 கூட சண்டை போறாங்கன்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சீனியர் செம்ம அமேசிங்கா கன்கிராஜ் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன எல்லாருமே இங்க இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு குரூப் இது அப்படிங்கிறப்ப டையன் யாருக்கு தெரியும் அப்படியே சும்மா குரூப் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அதானே அம்மா முக்கியமா எதுக்கு லூயிஸ் இவங்க கூட இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் என்னோட பேரு லூயிஸ் ஆர்ட்மேன், உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆண்ட்ரியாஸ் கிராம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த கேமை விளையாண்டப்போ நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர் இந்த லூயிஸ் தான். அவன் இப்படி பாக்குறது ஆக்சுவலா என்ன நர்வஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்ப டைன் அது உண்மையுமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. பை தி வே ஏன்னா உன்னால ஆரா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ உனக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே சோட யூஸ் பண்ண கத்துக்கிட்டதானே. சோ தட்ஸ் வை ரீசெண்டா இந்த ஆறாவெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சியோ அப்படிங்கிறப்ப ஹீரோ எஸ் தட்ஸ் ரைட் அப்படிங்கிறப்ப லூயிஸ் பட் நீங்க எப்படி ஸ்வாட கொஞ்ச நாளைக்கு கத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களால அந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு இவன் எந்த மாதிரி கேள்வி கேட்டா விவியன் லூசியா அவ எதுக்கு மிஸ்டர் ஃபேரி பக்கத்துல இருக்கா அப்படின்னு அவ அதை யோசிக்கிறா. லூயிஸ் இந்த அகாடமில சொல்லி கொடுக்காத டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இங்க வரப்பவே ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இப்பதான் நான் இவனை பார்த்திருக்கேன். இவனோட இந்த ஆர்வமோ அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே ஈஸியா கத்துக்கிற எபிலிட்டி தான் இவன் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னோட ஆறாவை என்னோட பாடியை சுத்தி கவர் பண்ணி அதை நான் இன்கரேட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாஸ்டர் டேஷரன் அளவுக்குலாம் எனக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு வரல. ஹோஷன் போனதுக்கு அப்புறம் அவர் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்ட ஒரே டிசைபிள் அப்படின்னா அது நான் மட்டும்தான். லூயிஸ்க்கு அவரு லைட்டா தான் ட்ரைனிங் கொடுத்திருப்பாரு. அவனோட டேலண்ட்ல இன்ட்ரெஸ்டா இருந்துட்டு மேபி அதனாலதான் இவனுக்கு இன்னும் மாஸ்டரோட ஆரா கண்ட்ரோல் மெத்தட் தெரியல போல அப்படிங்கிறப்ப லூயிஸ் என்னோட ஆராவை யூஸ் பண்ணி என்னோட பாடியை ஸ்பீட் ஆக்கணுமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு அதை மறுபடியும் நீங்க செஞ்சு காமிக்க முடியுமா, ஏன்னா ஒரே
ஒரு தடவை பார்த்தத மட்டும் வச்சு அதனால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவனுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் தான், பட் இது வந்துட்டு ஒரு நாளையோ 2 நாளையோ அதை பண்ண முடியாது. பெராப்ஸ் இவன் வந்துட்டு இவனோட ஓன் வேலையை க்ரோ பார்க்க தான் போறான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு இப்ப மேட்ச்னால கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப நன்றி சீனியர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு உன்னோட இந்த கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துட்டு உண்மையுமே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படிங்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்துட்டு டெரிபிளா இருக்கீங்க இல்ல சீனியர், நம்ம வந்துட்டு ஒரு 6 மாசம் கிட்ட போர்ஷன் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிருக்கோம், பட் உங்களால ஆரா யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு சொல்லவே இல்ல அப்படிங்கிறப்ப அப்ப விவியன் 6 மாசம் ஒன்னா இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறா ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு அப்போ மத்தவங்க முன்னாடி தனியா தெரியணும் அப்படின்னு ஆசைப்படல அப்படிங்கிறப்ப அப்புறம் ஏன் இப்ப மட்டும் இதெல்லாம் பண்ணி மத்தவங்க முன்னாடி தனியா நிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள உண்மை என்னன்னா அப்ப நான் வந்துட்டு எல்லா விஷயமே வெளியே காமிச்சு அப்படின்னா பிளே கேரக்டர்ஸ் வந்து எனக்கு கொண்டுருவாங்களோ அப்படின்னு பயம் அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒண்ணும் இல்ல, நான் வந்துட்டு இந்த வேற அகாடமிக்கு போற எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் இருக்குல்ல அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், மேஜிக்கை மட்டும் வச்சுட்டு டாப்புக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படிங்கிறப்ப எனக்கு புரியுது, ஏன்னா உங்களுக்கு மேஜிக்கோட டேலண்ட் இருக்கிற மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா நான் இப்ப என்னோட ஃபயர் மேஜிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப லூசியா இருந்துட்டு ஓ அப்படியா சரி குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் இருந்துட்டு நான் கேம்ல பார்க்காத ஒரு ஈவெண்ட், எனக்கு வந்துட்டு அந்த அகாடமில போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தேவை இல்லைனாலும் அந்த மில்க் அகாடமில நான் மீட் பண்ண வேண்டிய ஒருத்தர் இருக்கான், அதுதான் கேம்ல இருந்த இன்னொரு பிளேயபிள் கேரக்டர் கிட்ஸ்லங் வியோல்கா அப்படிங்கிறப்ப விவியன்ட்டு நானுமே என்னோட பெஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டு ஆண்ட்ரியாஸோட அந்த எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங்ல ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல சீனியர்ஸ் எல்லாமே ரொம்ப குறிக்கோளோட இருக்கீங்க போல அப்படின்னு லூசியா சொல்றப்ப தையன்ட்டு வெல் இப்போ நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே டாப்புக்கு வந்துட்டு ஏம் பண்றது வந்துட்டு நல்ல விஷயம் தானே, சரி யார் கூட சண்டை போட போறோம்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு தனியா ஒரு குரூப்ல இருக்கான், டையனும் விவியனும் இருந்துட்டு ஒரு குரூப்ல இருக்காங்க. அப்ப லூசியா இருந்துட்டு சோ இத பாக்குறப்ப சீனியர் டையனும் சீனியர் விவியனும் இருந்துட்டு டாப் 4ல வந்துட்டு சண்டை போடுவாங்க, அதுல ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ல சீனியர் ஆண்டேஸ் இருந்துட்டு மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப டையன்ட்டு நான் வந்துட்டு என் மேல கான்பிடென்ட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப விவியன்ட்டு நானுமே தோக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப லூசியா இருந்துட்டு ஒருத்தவங்க ஆரம்பத்துல இருந்தே வின் பண்ணுவீங்க அப்படின்னு ஃபேவரட்டா பார்க்கப்படுறவங்க, மத்த 2 பேரு திடீர்னு வந்துட்டு எமர்ஜ் ஆகி இப்ப வின் பண்ணுவீங்க அப்படின்னு ஃபேவரட்டா பார்க்கப்படுறவங்க, எல்லா சாம்பியன்ஷிப் வின்னருமே இங்கதான் இருக்கீங்க போல அப்படிங்கிறப்ப லூயிஸ் வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு நேரத்துல தான் நான் உங்க கூட வந்து சேர்ந்திருக்கேன் போல அப்படிங்கிறப்ப லூசியா வந்து ஆமாமா நீ வந்துட்டு ரொம்ப ஹானரா ஃபீல் பண்ணும் நியூ கமர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு அந்த டோர்னமெண்டோட ஃபைனல் வரப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனலிஸ்ட் அங்க வருது வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல நிறைய அப்செட் இருந்தாலும் அதுல ரொம்பவே ஸ்பெக்டாகுலரா இருக்கிறது வந்துட்டு இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்த அந்த ஒரு பர்சன் தான், அதான் மேஜிக் ஃபேக்கல்டி சேர்ந்த 4th இயர் ஸ்டூடெண்ட் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல். அதுக்கப்புறம் அவனை ஃபேஸ் பண்ண போறது விவியன் பெல்லக்கான வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடா இன்னொரு ப்ரோட்டகனிஸ்டா இந்த இடத்துக்கு வந்த மேஜிக் ஃபேக்கல்ட்டியோட 4th இயர் ஸ்டூடெண்ட் டையின் நால்வன். சோ இந்த ஃபர்ஸ்ட் 12 வருஷத்துல மேஜிக் ஃபேக்கல்ட்டில இருந்து ஒரு சாம்பியன் இப்பதான் வர போறாங்க அப்படிங்கிறப்ப விவியன்ட்டு டியூவர் மிஸ்டர் ஃபேரி அப்படிங்கிறப்ப லூசியன்ட்டு ஃபைட் பண்றப்ப மட்டும் இவங்க வந்து வேற மாதிரி தெரியுறாங்களே அப்படின்னு நினைக்கிறா. அங்க டைனிட்டு சாரி பட் இந்த சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு உங்ககிட்ட நான் கொடுக்க போறது இல்ல ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அப்படின்னா நீ ஆரம்பத்துல இருந்தே உன்னோட ஃபுல் பவர்ல தான் யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறப்ப ஹீரோவை பார்த்து அவர்ன்ட்டு உன்னோட ஆசைப்படியே நான் பண்றேன் இதை இப்பயே நான் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபயர் மேஜிக்கை வந்துட்டு நிறைய விதத்துல வந்துட்டு யூஸ் பண்றா. ஹீரோன்ட்டு ஆல்ரைட் ஹியர் ஐ கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு அவரோட மேஜிக் அட்டாக் எல்லாத்துலயுமே ஹீரோ தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப ஸ்ட்ரைட்டா மூஞ்சு மேலேயே அவர் இருந்துட்டு ஒரு அட்டாக்கை வீசுறப்ப ஹீரோன்ட்டு அந்த அட்டாக்கை 2ஆ வெட்டிறான். அதுக்கப்புறம் அவளை போயிட்டு வெட்டலான்னு பார்த்தா அவர் வந்து அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிட்டு ஹீரோவுக்கு பின்னாடி போயிடுறான். அது அவங்க அப்பா யூஸ் பண்ற அதே ஸ்பேஷியல் மேஜிக் தான். ஹீரோன்ட்டு அதுக்குள்ள ஒரு மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ண முடியுதா, இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனே தாண்டி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த இடத்துல டையின்ட்டு இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோன்ட்டு டையின் இதே மாதிரி என்ன நல்லா என்டர்டைன் பண்ணு அப்படிங்கிறப்ப அவருன்ட்டு இவன் இந்த ஃபைட்டை என்ஜாய் பண்றானா அப்படின்னு என்ன பார்த்து இவன் பயப்பலன்னு சொல்ற மாதிரி தானே அர்த்தம். சோ அனாயிங் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பாரு என்ன நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பவர் ரிலீஸ் பண்றப்ப லூசியா இருந்துட்டு என்ன ஒரு இன்கிரெடிபிளான மேஜிக் பவர், சீனியர் டையின்ட்டு உண்மையாலுமே ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷனே தாண்டி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ல அப்படிங்கிறப்ப டையின்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த மூவ் வந்துட்டு நான் சக்சீடா பண்ணதே கிடையாது, பட் என்னால இப்ப பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிளேம் ஸ்பியர்ஸ் வந்து உருவாக்குறா. ஹீரோ வந்துட்டு ஃபிளேமிங் ஸ்பியர் அதுவும் எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்றதா அது ஒரு நல்ல ஐடியா தான், பட் அதுல இருந்து நான் டாச் பண்ணி தப்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப எப்படி அவளை வந்துட்டு அவ டெலிபோர்ட் பண்ணாலோ அதே மாதிரி அந்த ஃபிளேம் ஸ்பியர் வந்து டெலிபோர்ட் பண்ணி நம்ம ஹீரோக்கு மேல வர வச்சாரா அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ மேல வந்துட்டு பட்டு அந்த இடம் வந்துட்டு வெடிச்சிருது. ஆனா ஹீரோ வந்துட்டு அதுலயுமே இருந்துட்டு தப்பிச்சு வந்துட்டான். நல்ல வேலை என்னோட உடம்ப வந்துட்டு நான் மானம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா திங்ஸ் வந்துட்டு பேடா போயிருந்திருக்கும். ஆல்ரெடி ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்றதே டிஃபிகல்ட் தான், அதே நேரத்துல இவ ஃப்ளேம் மேஜிக் யூஸ் பண்ணி டபுள் சாண்டிங் வந்துட்டு யூஸ் பண்றால அப்படின்னு நினைக்கிறேன். டையின்ட்டு என்னோட ஃபயர் ஸ்பியரை வந்துட்டு நான் டெலிபோர்ட் பண்ணி அமைச்சிருந்தாலும் வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு அவன் அதை தாங்கிட்டால உண்மையுமே மனுஷன் தானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோன்ட்டு டையினோட growth இருந்துட்டு என்னோட இமேஜினேஷனே தாண்டி அதிகமா இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி பிளேயபிள் கேரக்டர் வந்துட்டு க்ரோ ஆகிறத பாக்குறப்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பே உங்களுக்கு மேல பார்த்தா தெரியும் நிறைய ஃபிளேம் ஸ்பியர் வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. அது எல்லாமே ஹீரோ மேல வந்துட்டு பண்றப்ப லூசியா இருந்துட்டு ஈவன் இது சீனியர்
டேஞ்சரஸா இருந்தாலும் இதுல மாட்டிக்கிட்டா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறா. அதை பார்த்து அந்த விவியன் இருந்துட்டு டையனை வந்துட்டு போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிறா. டையன் இருந்துட்டு நான் பண்ணிட்டேன், இது வந்துட்டு என்னோட வின்னு தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு அட்டாக் பண்றப்ப கடைசி நேரத்துல எப்படியோ தப்பிச்சாரா. அவருன்ட்டு 5 நாளைக்கு முன்னாடி இவன் தான் இந்த ஸ்டேஜை உடைச்சான், எங்க அப்பாவே வந்து பர்சனலா இந்த இடத்த வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணா, மறுபடியும் இதை வந்துட்டு இப்படி வெட்டிட்டானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சம்திங் கிரேட்டான விஷயத்தை நீ காமிச்சிருக்க, ரொம்ப நன்றி. உனக்குமே இருந்துட்டு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காமிக்கிடுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஆறாவை வந்துட்டு உங்களோட ஸ்வாட சுத்தி ரேப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க மானாவை வந்துட்டு அதோட சேர்த்து ரீஅரேஞ்ச் பண்ணி அது மேல வந்துட்டு ஒரு ஸ்பெல்லை வந்துட்டு யூஸ் பண்ணணும். அது மூலமா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால ஆறாவை வச்சு ஒரு மேஜிக் ஸ்பெல்லை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இதுதான் என்னோட ஓன் மேஜிக் காம்பேட் டெக்னிக், ஸ்வாட் அண்ட் மேஜிக் அப்படின்னு சொல்றான். அதாவது நான் இந்த இடத்துல குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே மேஜிக் யூஸ் பண்றதுக்கு மானா தேவை, பட் மானா இல்லாம ஆறாவை வச்சு இது வரைக்கும் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம எந்த கதையிலையும் பார்த்தது இல்ல. அதை வந்துட்டு ஹீரோ இங்க ட்ரை பண்றாங்கன்னா அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.